குளோபல் இக்வான் நிறுவனத்தால் நடத்தப்பட்டு வந்த சமூக நல இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட 572 சிறார்களை அவர்களின் பெற்றோர்கள் இன்னும் மீட்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சமூக நல இல்லங்களை ஆதரவற்றோர் இல்லம் என கூறி அப்பெற்றோர்கள் நன்கொடை திரட்டி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றால் தங்களின் பித்தலாட்டம் அம்பலமாகும் என்று அவர்கள் அஞ்சுவதாக தெரிகிறது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பெற்றோர்களும் குளோபல் இக்வான் நிறுவனத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். கைது செய்யப்பட்ட சில பெற்றோர்கள் அக்குழந்தைகளை தங்களுடையவை அல்ல என்று கூறி வருகின்றனர். மேலும் 12 வயதுக்கும் குறைந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் யார் என்பதே தெரியாமல் இருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான மொட்டை கடிதங்கள் வெளியாகி உள்ளன. அத்தொகுதியில் உள்ள சீன வாக்காளர்கள் அத்தேர்தலில் வாக்களிக்காமல் ஒதுங்கி இருக்குமாறு அக்கடிதங்களில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் அந்த மொட்டை கடிதங்களால் தேசிய முன்னணி வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாது என்று துணை பிரதமரும் தேசிய முன்னணியின் தலைவருமான டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். அத்தொகுதியில் சீன வாக்காளர்கள் கணிசமாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வாக்களிக்க வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நாளில் வாக்காளர்களை வாக்குப்பதிவு மையத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் கடுமையாக பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார். குளோபல் இக்வான் நிறுவனம் மீதான விசாரணைக்கு சர்ச்சைக்குரிய சுஸ்மா சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போலீஸ் துறையை வலியுறுத்தியுள்ளார். சந்தேக பேர்வழிகள் குற்றம் செய்திருப்பது தெரிய வந்தால் அவர்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து குற்றம் சுமத்த வேண்டும் என்று பெட்டாலிங் ஜெயாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாசின் அறிவுறுத்தினார். குளோபல் இக்வான் விவகாரம் பொதுநலம் சார்ந்தது என்று குறிப்பிட்ட அவர் பொதுமக்கள் உண்மையை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவ்வழக்கை பகிரங்கமாக நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுஸ்மா சட்டம் மிக கொடூரமானது என்று தெரிவித்த அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அச்சட்டத்தின் கீழ் நீதி கிடைக்கும் என்பது உத்தரவாதம் அல்ல. எனவே அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதனை முதலில் ரத்து செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் சுஸ்மா கைதியுமான மரியாசின் தெரிவித்தார். மின் சுடலை நிர்மாணிப்பிற்கு இந்திய சமூகத்திற்கு 2 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஜொஹூர், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பினாங்கு மற்றும் கெடாவில் மின் சுடலைகள் நிர்மாணிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று புத்ராஜயாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களுடன் நடத்திய சந்திப்பில் பிரதமர் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். மேலும் 2 மின் சுடலைகள் இன்னும் பரிசீலனையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மின் சுடலை நிர்மாணிப்பு பணிக்கும் 25 லட்சம் வெள்ளி செலவிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல வழிகளில் தமது அரசாங்கம் உதவி வருவதாக அவர் கூறினார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உணவுக்கூடை அன்பளிப்புக்காக சுமார் 15 லட்சம் வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் நலன்கள் ஒற்றுமை அரசாங்கத்தால் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என்றும் மேலும் கல்வி, வழிபாட்டு தலங்கள், வேலை வாய்ப்புகள் உட்பட அனைத்து முக்கிய அம்சங்களும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அரசாங்க எந்திரத்தை ஜொஹூர் மாநில அரசு தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுவது குறித்து போலீசார் புலன் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்புகார் குறித்து புலன் விசாரணை கோப்பு திறக்கப்பட்டுள்ளது என்று ஜொஹூர் போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார். ஜொஹூரின் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் 2 நாட்களுக்கு நடைபெற்ற ஜலாஜா ஒராங் மக்கோத்தா கேளிக்கை நிகழ்ச்சி தொடர்பில் அப்புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை நிகழ்ச்சியினூடே நடத்தப்பட்ட போட்டிகளில் ஆயிரக்கணக்கான வெள்ளி மதிப்புடைய பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முன்னணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்வதற்கு மக்கோத்தா வாக்காளர்களுக்கு அந்த கேளிக்கை விழா மூலம் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி குளுவாங் பரிகாத்தான் நேஷனல் இளைஞர் பிரிவின் தலைவர் கடந்த சனிக்கிழமை போலீசில் புகார் செய்திருந்தார். லெபனான் நாட்டில் 23 மலேசியர்கள் நலமுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சு நேற்று உறுதிப்படுத்தியது. தலைநகர் பெய்ரூட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களாலும் தென் லெபனானில் நடைபெற்று வரும் எல்லை கடந்த மோதல்களாலும் லெபனானில் ஒரு கொந்தளிப்பான நிலை உருவாகியுள்ளது. இதனை அடுத்து அந்நாட்டுக்கு செல்ல விரும்பும் மலேசியர்கள் தங்களின் பயணத்தை ஒத்திவைக்கும்படி கேட்டுக்கொள்வதாக வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.